கும்பத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாட்டு சனியினுடைய கடைசி பகுதியில் இருக்காங்க. சனி பகவான் வந்து கடைசி பகுதி பாத சனியில தான் இருக்காருன்னு சொல்றீங்கம்மா. ஆனா இப்பதான் முதல்ல இருந்ததை விட இன்னும் பிரச்சனை எங்களுக்கு ஜாஸ்தியா இருக்குமா, எங்களால முடியல. நிறைய கும்பராசி லேடிஸ் வந்து சொல்ற விஷயம் இது ஜோதிடம் பார்க்க வரும்போது ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்றாங்கம்மா இந்த வார்த்தை. அது ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த இடம் இருக்கு, கத்தி வச்சு கிழிச்சு 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 அந்த கத்தி கை கிட்ட வரும்போது ஐயோ எனக்கு வலிக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்காங்க கும்பம் அப்படின்னு சொல்லலாம். என்ன இருந்தாலும் அதுக்கும் மேல ஜென்ம ராகு வேற உட்கார்ந்து உங்களை ஒரு விதமான குழப்பம் அப்படின்றது ஏற்படுத்துறது. டெல்யூஷன், இல்யூஷன், ஹாலுசினேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன் எல்லா சென்னும் வந்து ஜென்ம ராகு ஏற்படுத்துறாரு. ஆனா அதையும் மீறி கும்பராசி என்பவர்கள் இவங்களுக்கு சனி பகவான் வக்ரம் ஆனதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடத்துவார்மா? கும்பத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாட்டு சனியினுடைய கடைசி பகுதியில் இருக்காங்க. நீங்கள் வந்து சனி பகவான் வந்து கடைசி பகுதி பாத சனியில தான் இருக்காருன்னு சொல்கிறீங்கம்மா. ஆனால் இப்போ தான் முதல்ல இருந்ததை விட இன்னும் பிரச்சனை எங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குமா, எங்களால் முடியல. நிறைய கும்பராசி லேடிஸ் வந்து சொல்கிற விஷயம் இது ஜோதிடம் பார்க்க வரும்போது ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்கிறாங்கம்மா இந்த வார்த்தை. அது ஏன் அப்படின்னா, அப்போ சனி பாத சனியில் கொஞ்சோண்டு கெடுபலன்கள் தான் கொடுப்பாங்கன்றது தப்பா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அவர் கொஞ்சோண்டு கெடுபலன்கள் தான் கொடுப்பாரு. ஆனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்மளுக்கு இந்த இடம் இருக்குது, கத்தி வச்சு கிழிச்சு 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 அந்த கத்தி கை கிட்ட வரும்போது ஐயோ எனக்கு வலிக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்காங்க கும்பம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்களால முடியல, என்னால் முடியல அப்படின்ற ஸ்டேஜில் இருக்காங்க. என்ன இருந்தாலும் அதுக்கும் மேலே ஜென்ம ராகு வேற உட்காந்து அவங்களை ஒரு விதமான குழப்பம் அப்படின்றது ஏற்படுத்துறது. டெல்யூஷன், இல்யூஷன், ஹாலுசினேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன் எல்லா சென்னும் வந்து ஜென்ம ராகு ஏற்படுத்துறாரு. ஆனால் அதையும் மீறி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு குருனோட பார்வை இருக்கிறதுனால நல்லது நிறைய நடக்கும். அவர் கெடுக்க போகிறதில்ல, இவ்வளோண்டு கூட அவர் கெடுக்க போகிறதில்ல. நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா நான் 3 தெரு தள்ளி போயிடுறேன் அப்படின்ற நிலைமையில சனி பகவான் இருக்கார். நான் 3 தெரு சுற்றின்னு கூட போகிறேன், உன் நிழல கூட நான் மிதிக்க மாட்டேன் அப்படின்ற ஸ்டேஜில் அவர் இருக்கார். அப்போ அது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 12க்கு அதிபன். அதாவது கும்பத்துக்கு அவங்க சுயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், 12ஆம் பாவத்துக்கும் அவர் தான் அதிபன். நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு நான் என்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். என்னை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, என்னை டிக்னிஃபைடாக, ஆல்ரெடி டிக்னிஃபைட் பர்சனாலிட்டிஸ் தான், பட் இருந்தாலும் இந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் டிக்னிஃபைடாக மாற்றிக்கணும், இன்னும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக மாற்றிக்கணும், என்னோட கேரக்டரில் நான் இந்த சேஞ்சஸை ஏற்படுத்தணும் அப்படின்னுலாம் யோசிக்கிறாங்க. அப்படின்னா பல யோசனை இருந்திருக்கும், அதில் சில யோஜனைகள் நிறைவேறும். சூப்பர். ஃபஸ்ட்டு விஷயம் பாசிட்டிவாக, நெகட்டிவாக கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். நம்ம வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டோம். வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுறவங்க இத்தனை பேர் இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ நானும் என் வாழ்க்கையில் வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டதே இல்லை. நான் டூர் தான் போகணுன்னு அது கூட ஆசைப்படல, சும்மா வீட்டில் எல்லாரும் கூட்டின்னு போயிட்டாங்க அப்படி தானே தவிர எனக்குலாம் ஃபாரின் போகணுன்ற அந்த என்ஜாய் பண்ணுன்ற எண்ணம்லாம் கிடையாது. ஆனால் நிறைய பேருக்கு ஃபாரின் போகணும், டூர் போகணும். நான் 10 மலை முருகனை போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். நான் போய் பார்த்துட்டு வந்தேன் 10 மலை முருகன். எனக்கு கதிர்காம முருகனை போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி ஆசைகள்லாம் இருக்கே தவிர என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஆசைலாம் இல்லை. அப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும், என்ஜாய் பண்ணணும், கோயிலுக்கு போகணும், அதே மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடணும், ஜாக்குவர் காரில் போகணும், இப்படி நிறைய ஆசைகள் இருக்குது பார்த்தீங்களா? அதில் சில ஆசைகள் நிறைவேறும். பொண்ணுக்கு நல்ல வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பொண்ணுக்கு நகை நட்டு வாங்கணும், பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கணும், இப்படி எத்தனை கனவுகள் அதில் சிலது நிறைவேறும், மாற்றுக்கருத்தே கிடையாது. இது வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வையில். வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வை இல்லாத காலகட்டம் என்ன ஆகும்? கடன் லைட்டாக வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஓகே, ஏதோ ஒன்று நல்ல விஷயத்துக்காக வீடு கட்டுறோம், காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, யாரை போய் கேட்க முடியும்? இப்போல்லாம் சொந்த பந்தம்லாம் கடன்னா நீ எனக்கு யாரு, உனக்கு எனக்கு யாருமே தெரியாது அப்படின்னு ஒதுங்கக்கூடிய சூழ்நிலை தானே இருக்காங்க. அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அனலைஸ் பண்ணி வாங்கணும். இந்த காலகட்டம் கடன் பெரிய லெவலில் வாங்கிட்டீங்க அப்படின்னா தப்பாக போயிடும். பெரிய லெவலில் வாங்க வேண்டாம், செலவுகளை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த 40 நாளும் சனி பகவான் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அப்படின்றத ஒன்று நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். சூப்பர். வாழ்க்கையில் எப்பயுமே அளவோடு தான் செலவு பண்ணணும், அளவுக்கு மிஞ்சி செலவு பண்ணக்கூடாது, வரவுக்கு மிஞ்சி செலவு பண்ணக்கூடாது அப்படின்றத ஆல்ரெடி கற்றுக் கொடுத்துட்டா இந்த 40 டேஸும் நம்மளுக்கு அது ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுப்பார். பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போகிறதுக்காக வர அப்படின்னு எடுத்துக்கலாம். சூப்பர். ஸோ இந்த டைமில் வந்துட்டு எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டா ஸோ இந்த டைமை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணலாம்? சிவ வழிபாடு. ஓகே, சிவ வழிபாடு. மகரம் கும்பமா சிவன் காலை கெட்டியாக பொடி, சிவனை கும்பிடு, புரியுதுங்களா? சிவனை கும்பிட்டு முடியும் அப்படின்னா இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம்னு ஒன்று நம்ம கும்பராசி அன்பர்களுக்கான பர்டிகுலர் ஆலயம். அது கும்பேஸ்வரர் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நற்பலன்கள் கொடுக்கும். முடியாதவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க சிவனே கொடுக்குமா. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் உடஞ்சே இருந்தால் கூட நம்ம வழிபாடு பண்ணலாம்.
ஓகே. எந்த கடவுளும் கொஞ்சோண்டு சிதிலமாயிருந்தாலும் உடைஞ்சிருந்தாலும் அது வந்து குத்தமாயிடும். ஆனால் சிவலிங்கத்துக்கு மட்டும் அந்த குத்தம் கிடையாது. பாதியா உடைஞ்சிருந்தா கூட சிவலிங்கத்துக்கு அப்படின்ற மகிமை இருக்கதான் செய்யும். ஓகே. வழிபாடு பண்ணி எந்த சிவலிங்கமாக இருந்தாலும் வழிபாடு. சூப்பர் மேம், சூப்பர். கும்பராசி என்பவர்களுக்கு வந்து சனி பகவான் வக்ரமானதுக்கு அப்புறமா வந்து சிவபெருமானை பிடிச்சிக்கோங்க, சனி பகவான் பெரிய அளவில் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டார் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக ஒரு அழகான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. சூப்பர் மேம். ஸோ இப்போ வந்து சனி பகவான் வக்ரமாக போகிறார் இல்லையா? ஸோ இப்படி குரு பயிற்சி நடக்கிற டைமில் சனி பகவான் வக்ரம் ஆகுறதுனால நல்லது நடக்குமா இல்லைனா பிரச்சனையை கொடுப்பாரு? கண்டிப்பாக சனி நல்லது தான் செய்ய போகிறார். எந்த விதத்தில் நல்லது செய்ய போகிறார் அப்படின்ற சந்தேகம் வருது. ஓகே. சனி அப்படின்னாலே அவர் கெடுதல் தான் செய்வார் அப்படி நம்மளா முடிவு பண்ணிக்கிறோமா? அப்படி கிடையாது. சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அதில் நல்லது அப்படின்றது இருக்குது. சனி ஒருத்தவங்களுக்கு கெட்டு போயிருந்தாலும், அதாவது 7 நாட்டு சனியா, அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா அவர் வந்தாலும் நல்லது தான் செய்வார். என்ன உனக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைப்பார். என்ன புரிய வைக்கிற விதம் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அப்படி சொல்லலாம். பாவக்காய் சாப்பிடும்போது கசப்பா தான் இருக்கு, அதே தான் சனியினோட ஒரு குணாதிசயமும். புரியுதுங்களாமா? இப்போ இந்த சனி வக்ரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சனி ரெட்ரோகிரேட், அதாவது பின்னோக்கி செல்வது போல தோன்றும். இப்போ நிறைய பேர் பின்னோக்கி செல்லுவோம் அப்படின்னா இவங்க வந்து மீனத்துக்கு தானே இப்போ ஜென்ம சனியாக இருக்காரு, மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வந்துருவாரா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. அவர் நட்சத்திர பாதங்களை கடக்கிறாரு தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. புரியுதுங்களா? இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஜூலை 27 டு டிசம்பர் 11, ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் ஏறக்குறைய 138 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த 138 நாட்களில் கடைசி 40 நாள் வந்து பார்த்தீங்கன்னா குருனோட பார்வையில் இருக்கார். கடைசி அப்ராக்சிமேட்லி 42 டேஸ், 40 டேஸ்னு வச்சுக்கலாம். 40 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குருனோட பார்வை இல்லாமல் சனி வக்ரகதி அடைந்து தன் நிச்சயம் செயல்படுவார். காரணம் என்ன அப்படின்னா குரு வந்து அதிசாரமாக கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு பயிற்சியாகி வந்துடுறார். குரு எப்பயுமே ஒரு டீசர் காமிப்பார். பார்த்தீங்களா, அடுத்த வருஷம் நான் இதெல்லாம் உனக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசர் காமிச்சிட்டு போவார், ஒரு ப்ரோமோ காமிச்சிட்டு போவார். அந்த மாதிரி குரு வந்து அதிசாரமாக பயிற்சி ஆகக்கூடிய காலம். அப்போ நம்ம இந்த பலன்களை எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா சனி வக்ரகதி குருவின் பார்வை, சனி வக்ரகதி குருனோட பார்வை இல்லாமல் இப்படி தான் பலன்களை சொல்ல போகிறோம். இப்போ பின்னோக்கி செல்வது போல் தோன்றுச்சு அப்படின்னாலும்மா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 8-10 ஜூலை 8-10 2026 வரைக்கும் ரேவதியில் சஞ்சாரம் பண்ணுறார். யார்? சனி பகவான் வக்ரகதியோட வந்து பார்த்திங்கன்னா சஞ்சாரம் பண்ணுறார். அதுக்கப்புறம் 9-10 உத்திரட்டாதியில் சஞ்சாரம் பண்ணுவார். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த சனி வக்ரகதி அடையும் போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா சனி ரொம்ப அவரோட ஆற்றல்களை இன்னும் கம்மியாக செயல்படுவார் அப்படின்னு நினைப்பாங்க. வக்ரகதி அடைக்கும் போது தான் அவரோட ஆற்றல் ரொம்ப வீரியமாக இருக்கும். அவர் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அவரோட எஃபிகசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப இன்டென்சிஃபைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் உத்திரட்டாதியில் சஞ்சாரம் பண்ணும்போது இன்னும் இன்டென்சிஃபைடாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த காலகட்டம் என்ன தோணும் அப்படின்னா இது வந்து ரிவ்யூ, கர்மிக் லெசன்ஸ் அப்படின்றத ரிவர்ஸ் மோடில் லைஃப் போகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா எப்படி சொல்லணும்னா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஏற்கனவே இந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சு இல்லையா, கனவு மாதிரி இருக்கே, இதே விஷயத்த இதே இன்ஸ்டன்ட்டை நான் சந்திச்சிருக்கேனே. இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சில கோயில்களுக்கு போகும்போது நம்மளுக்கு ஒரு உந்துதல் வரும். பத்தியா, இந்த கோயில் நம்ம ஏற்கனவே வந்திருக்கோமே, இந்த இடம்ல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமே, இந்த இடத்த நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோமே. ஆனால் இந்த ஜென்மத்தில் இப்போ தான் நம்ம முதல் முறை போயிருப்போம். ஆனால் அது ஒரு கர்மிக் லெசன். ஆல்ரெடி நம்ம அந்த கோயிலை வந்து நம்மளோட ஆன்மா ட்ராவல் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்மளால் அது வந்து புரியும், நம்ம அதை வந்து ஃபீல் பண்ணுவோம், அந்த எனர்ஜியை நம்மளால் வந்து உட்கிரகிக்க முடியும். அந்த மாதிரி சனி வக்ரகதி அடையும் போது லைஃப் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் மோடில் போகிற மாதிரி இருக்கும், ரிவர்ஸ் மோடில் போகிற மாதிரி இருக்கும். உறவுகள் எல்லாம் டெஸ்ட் மோடில் போகிற மாதிரி இருக்கும். எதெல்லாம் நல்லதாக நடந்ததோ அதெல்லாம் மாறி நடக்கிற மாதிரி இருக்கும், எதெல்லாம் கெட்டதாக நடந்ததோ அதெல்லாம் நல்லதாக நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விஷயமான ஒவ்வொரு விதமான அனுபவங்களை சனி கொடுக்க தான் போகிறார். லைஃப்பில் எல்லாம் ஒரு சிலது டிலே ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப டிலேவாக இருந்தது சட்டுன்னு முடிஞ்சிடுற மாதிரி இருக்கும். நீ நினைக்கிறது நடக்காது நடக்கும். ஓகே, நினைச்சது நடக்காது, நினைக்காதது நடக்கும் அப்படி சொல்லலாம். ஓகே, கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு வேர்ட்ஸ் தடுமாறுது. ஸோ அந்த மாதிரி வரும். புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போதும் நல்லது தான் கொடுக்க போகிறார். எப்படி நம்ம குரு பயிற்சி பார்த்தோம் அந்த மாதிரி நல்லது தான் கொடுக்க போகிறார். பொதுவாக நம்ம மக்களுக்கு என்ன தெரியுமாம்மா, நல்லது உனக்கு சனி கொடுப்பாருன்னா உடனே நான் வந்து ஒரே காரில் ஜாக்வர் வாங்கிடுவேன். ஒரே காரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலையில் ரஜினிகாந்த் சார் வந்து ஒரே பாட்டில் பெரிய லைட் வருது, பென்ஸ் காரில் போகிறேன், அந்த மாதிரி நான் போவேன். அப்படிலாம் எதிர்பார்க்குறேன். அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. பிளானட்ஸும் என்ன பண்ணுவாங்க, அவங்களால முடிஞ்சது தான் கொடுப்பாங்க, உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, நீ தான் அதை வந்து சாதகமாக பயன்படுத்தணும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, சூப்பர். சனி வக்ரமானாலுமே நல்ல விஷயத்துல தான் நடக்க வைப்பாரு, நிறைய விஷயத்துல கற்றுக் கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டீங்க.